வணக்கம் உறவுகளே, குற்றால அருவி சேனலுக்கு வருகை தந்த அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பிரியாணி பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. இந்த மஷ்ரூம் பிரியாணி ரொம்பவே சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: மஷ்ரூம் இந்தளவு பெருசாக கட் பண்ணி வச்சுக்கணும். மஷ்ரூம் சின்னதாக கட் பண்ணிங்கன்னா சாதத்தோடு கரைஞ்சிரும், அதனால் இந்தளவு கட் பண்ணிக்கணும். 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். மல்லி, புதினா, ஒரு பல்லாரி வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 10 சின்ன வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அடுத்து தாளிக்கிறதுக்கு மசாலா: பிரியாணி இலை, ஜாதி பத்திரி, ஒரு துண்டு பட்டை, அன்னாச்சி பூ, 2 கிராம்பு, கொஞ்சம் பெருஞ்சீரகம், இதெல்லாம் எடுத்துக்கலாம். 20 நிமிஷம் பாஸ்மதி ரைஸை தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் ஹீட் ஆனதும் ஆயில் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்த மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம். மசாலாஸ்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு நல்லா வதக்கியாச்சு. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம்லாம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோன்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும் பிரியாணிக்கு. இப்போ வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு மிளகாய் வெங்காயம் எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணி கூட நம்ம பிரியாணி செய்யலாம், அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவு நல்லா வதங்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடணும். தக்காளி நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற புதினா கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு புதினா கொத்தமல்லி கண்டிப்பாக சேர்த்தணும், அப்போ தான் நம்மளுக்கு நல்ல ஒரு வாசனையும் டேஸ்ட்டும் கிடைக்கும். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காளான் சேர்த்துக்கலாம். காளான் சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா வதக்கி விடணும். காளான்லேருந்து நிறைய தண்ணி பிரிஞ்சு வரும். அந்த தண்ணி எல்லாம் நல்லா வற்றினதுக்கப்புறம் தான் நம்ம அரிசி சேர்த்தணும், இல்லைன்னா டேஸ்ட்டே மாறிடும். காளான் சேர்த்ததுக்கப்புறம் மெதுவாக கிளறணும், காளான் உடஞ்சிடக்கூடாது. இப்போ நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் நல்லா போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். மசாலா எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி கிளறி விட்டதுக்கப்புறம் கரண்டி எடுத்துட்டு சிம்மில் வச்சு ஒரு 2 செகண்ட் விட்டதுக்கப்புறம் நல்லா கெட்டியான தயிர் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். இப்போ தயிர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ நம்ம ஊற வச்சிருக்க பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். அரிசி நல்லா 20 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ அரிசி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். பாஸ்மதி ரைஸ்னாலே நம்ம 1:2 தான் தண்ணி சேர்த்துவோம். நான் இன்னைக்கு 1 கப்பு அரிசி எடுத்திருக்கேன், 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அரிசி நல்லா ஊறி இருக்கும், அதனால் மெதுவாக கிளறணும். இப்போ கடைசியாக ஒரு தடவை உப்பு செக் பண்ணிக்கலாம். எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அவ்வளோதான். நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணி சிம்மில் வச்சு
ஒரு விசில் விட்டால் போதும். இப்போ வெயிட் ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கரண்டி வச்சு மெதுவாக கிளறி எடுக்கணும். கரெக்டான பதத்தில் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த சிம்பிளான மஷ்ரூம் பிரியாணியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.